ரோஹித் சர்மா விக்கெட் போனதுக்கு அப்புறமே ரொம்ப டிஃபென்சிவ் மோட்ல போன மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் பாத்தீங்கன்னா 6.97 ரன் ரேட்ல போயிட்டு இருந்த நம்ம அதுக்கப்புறம் அந்த 11 to 20 வந்து ஒரு ஷெல்க்ல போன மாதிரி ஒரு 3 ரன் ரேட்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க. விக்கெட்லாம் இருந்தது. முஷ்ஃபிக் ரஹீம்லாம் ஓரளவுக்கு ஒரு 10 ஓவர் எக்ஸ்ட்ரா 15 ஓவர் எக்ஸ்ட்ரா ஆடினார்னா இன்னொரு 20-25 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருப்பாங்க. அந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி ஹர்ஷித் ராணாவை விட்டுட்டு அர்ஷதீப் எடுத்துட்டு வந்தா எடுத்துட்டு வரலாம். ஏன்னா அர்ஷதீப் வந்து T20 பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா நல்லா போட்டாரு ஆஸ்திரேலியாவில். நம்ம இன்னொரு 43 ஓவர்ல சேஸ் பண்ணியிருந்திருக்கலாமோ, பண்ணியிருந்தா நம்மளுக்கு வந்து நியூசிலாந்து கூட இன்கேஸ் நம்ம தோத்தாலுமே, ஏன்னா நியூசிலாந்து தான் இப்ப வந்து ஒரு டீம் டு பீட் அப்படின்னு சொல்லுவாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபில. சோ அப்படி இருக்கப்ப நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்திருக்கும். குல்தீப்பா வருண் சக்கரவர்த்தியான்னு பார்க்கும்போது பேட்டிங் வைஸ் குல்தீப் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் தருவாரு. வெல்கம் டு லோகேஷ் கிரிக்கெட் யூனிவர்ஸ் LCU. ஸோ நம்ம ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான கெஸ்ட் நம்மளோட வந்திருக்காங்க. ஸோ மேட்ச் நம்ம ப்ரிவியூ பண்ண ஜனா துபாயில இருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ வாங்க ஜனா. ஸோ நம்மளோட ரெகுலர் கெஸ்ட் மனோஜ் பிரபாகர் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்தது நம்மளோட பத்ரி ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு கிரிக்கெட் எந்தூசியஸ்ட். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் சாம்பியன்ஸ் ட்ராஃபில. ஸோ நம்ம நேத்து ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணா, ஆனா சேசிங் வந்து பயங்கர கஷ்டமா இருந்துச்சு. ஸோ என்ன நம்ம வந்து சேசிங் ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு இருந்தோம், பட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுல வந்து நம்ம ரோஹித் சர்மா விக்கெட் போனதுக்கு அப்புறமே ரொம்ப டிஃபென்சிவ் மோட்ல போன மாதிரி இருந்துச்சு. அடுத்த 11 to இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் பாத்தீங்கன்னா 6.97 ரன் ரேட்ல போயிட்டு இருந்த நம்ம அதுக்கப்புறம் அந்த 11 to 20 வந்து ஒரு ஷெல்க்ல போன மாதிரி ஒரு 3 ரன் ரேட்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த 10 ஓவர்ஸ்ல 30 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா ரொம்ப ஒரு டிஃபென்சிவ் மோடுக்குள்ள போயிட்டு விக்கெட் லூஸ் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு. மனோஜ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அது ஓரளவுக்கு கரெக்டா தான் தெரிஞ்சுது. ஏன்னா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் ஒரு பெரிய கொலாப்ஸ். அந்த ஸ்டார்டிங் அந்த 4 விக்கெட் டக்குன்னு 8 ஓவர்லயே நம்ம விழுந்துச்சு. அது உள்ளனா அவங்க அது விழுந்தே 228 விக்கெட்ட வந்துட்டாங்க. விக்கெட்லாம் இருந்தது. முஷ்ஃபிக் ரஹீம்லாம் ஓரளவுக்கு ஒரு 10 ஓவர் எக்ஸ்ட்ரா 15 ஓவர் எக்ஸ்ட்ரா ஆடினார்னா இன்னொரு 20-25 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருப்பாங்க. சோ அதனால மேபி இந்தியாவும் வந்து கொஞ்சம் விக்கெட் வச்சுக்கலாம். விக்கெட் வச்சுட்டா பின்னாடி, ஏன்னா எண்ட்ல பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா எல்லாம் இருக்காரு பவர் ஹிட்டிங்க்கு. ஓரளவுக்கு லாஸ்ட் 10 ஓவர்ல ஒரு 6 ரன்ஸ் 7 ரன்ஸ் per ஓவர் இல்ல 5.5 6 ரன்ஸ் per ஓவர்னா கூட தைரியமா ஆடலாம்ன்ற ஒரு மைண்ட் செட் கூட இருந்திருக்கலாம் மேபி. சோ அது வந்து எனக்கு என்னமோ அது பெரிய ப்ராப்ளமா தெரியல. ஏன்னா ரோஹித் சர்மா நம்ம வேர்ல்டு கப்ல இருந்தே அவரோட ரோல் கரெக்டா பண்றாரு. வந்தா நான் ஸ்டார்டிங் பவர் பிளேயர் போலாம் அது பண்றாரு. இன்னைக்கும் அந்த மாதிரிதான் ஆடினாரு. ஸோ கோலி கில்லு அவங்க ரோலை கரெக்டா தான் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்ல நம்ம ஆட வரும்போது லைக் விக்கெட் போனதுக்கு அப்புறமும் பிச்சு வந்து இன்னும் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. ஸோ டேர்னுமே இருந்தது. மெஹதி ஹசன் மிராஸும் ரிஹாதும் நல்லா போட்டுட்டு இருந்தாங்க. நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் இல்லை. அவ்வளோ ரன் ரேட்ல 4 per ஓவர் தான் அடிக்க வேண்டியதா இருந்தது. ஸோ எல்லாருமே டைம் எடுத்து ஆடினாங்கன்னு நானும் நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு உள்ள கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம எல்லாமே துபாயில தான் ஆட போறோம். விக்கெட் இப்படிதான் இருக்கும். ஸோ வர மேட்சஸ் எல்லாமும் இந்த மாதிரி ரோஹித் சர்மா இந்த மாதிரி ஸ்டார்ட் கொடுப்பாருன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாரும் ஒரு மேட்ச் பிராக்டிஸ் எடுத்தாங்கன்னு சொல்றீங்க. 4 டீம் வந்து விளையாடுறாங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். திடீர்னு ஏதாவது சொல்லிருந்தா இந்த ரன் ரேட் எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் சீக்கிரம் அடிச்சு ரன் ரேட் ஏதாவது இது பண்ணிருக்கலாம்னு யோசிக்கிறீங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் சேஃபா போறதே பெட்டர்னு யோசிக்கிறீங்களா? இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் போர்ட்ல வின் வந்துடணும். ஸோ வின் ஆஃப் த மார்க் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் பாகிஸ்தான் மேலதான் ப்ரெஷர். அவங்க ஏற்கனவே ஒரு லாஸ்ல வந்திருக்கானுங்க. ஸோ நமக்கு எதுவும் ரன் ரேட்ல பிரச்சனை எல்லாம் வரும்ன்றது எனக்கு ஒன்றும் தோணல. ஆக்சுவலா அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். இப்ப நீங்க நியூசிலாந்து கூட போறப்ப கண்டிப்பா மேட்ச் ரொம்ப டஃபா இருக்கும். ஸோ இப்போ இப்ப 47 ஓவர்ல சேஸ் பண்ணது 43 ஓவர்ல சேஸ் பண்ணிருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்றேன். ஆக்சுவலா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ நம்மளுக்கு இங்க இந்தியாவுக்கு விளையாண்ட கொடுத்திருந்த பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா அன்யூஸ்டு பிட்ச். இப்போ நீங்க IL T20 விளையாண்ட எந்த பிட்சுமே பாத்தீங்கன்னா அதுல இல்ல. இந்த பிட்ச் யூஸ் பண்ணவே கிடையாது. நம்மளுக்கு அந்த ட்ராக்ஸ்ல வந்து இருந்த 3-4 பேட்டிங் ட்ராக்ஸ்ல
இந்த ட்ராக் வந்து இந்த மேட்ச்க்காக ஸ்பெஷலைஸ்டா கொடுத்துருக்காங்க. சோ அதனால நம்ம இன்னொரு 43 ஓவர்ல சேஸ் பண்ணியிருந்திருக்கலாமோ, பண்ணியிருந்தா நமக்கு வந்து நியூசிலாந்து கூட இன்கேஸ் நம்ம தோத்தாலுமே, ஏன்னா நியூசிலாந்து தான் இப்ப வந்து ஒரு டீம் டு பீட் அப்படின்னு சொல்லுவாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே. சோ அப்படி இருக்கப்ப நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்திருக்கும். சோ ஆமா, நானும் அதான் யோசிச்சேன். பட் ஆனா எப்பவுமே வந்து ரன் ரேட்டோட சேஃப்டி தான் பார்த்திருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே கோலில இருந்து எல்லாருமே கொஞ்சம் தடவை தான் ஆரம்பிச்சாங்க வந்ததுல இருந்து. ரோஹித்தும் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து பயங்கரமா வந்து பாலை தேடி தேடி போறாரு. தேடினேன் கண் பார்வை அந்த மாதிரி போய் போய் தேடுறாரு. ஆனா அவரால் அமலாவை தேடுற மாதிரி தேடிக்கிட்டு இருந்தாரு. பால் மாட்டவே இல்லை. செகண்ட் ஓவர்ல தான் அவருக்கு மாட்டுச்சு. ஸோ அதனால வந்து அதுவும் சுபங்கிலும் பயங்கர ஸ்லோவா ஐ திங்க் 50 ஸ்ட்ரைக் ரேட்ல இருந்தாரு. கோலி வந்து ஒரு 10 ஓவர் வந்து ஐ திங்க் அவரும் வந்து ஒரு 50 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் போயிட்டு இருந்தாங்க. அதான் பிச்சு பயங்கரமா ஸ்லோ ஆச்சுன்றது ஒரு பெரிய ரீசன் இருக்கு. அதனால வந்து நம்ம திடீர்னு ஏதோ அடிக்க ஆரம்பிச்சோம்னா, இப்போ அக்சர் பட்டேல் எல்லாம் வந்து கொஞ்சம் அடிக்க தான் ட்ரை பண்ணாரு. பட் ஆனா ஸ்ரேயஸ் ஐயரும் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணாரு. மேபி அந்த ஒரு விஷயத்துல வந்து இந்தியன் டீம் கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. நம்ம என்னடா போயிடுச்சு, ஃபுல்லா போயிட்டு திடீர்னு தோத்துட்டோம்னா கஷ்டமாயிடும் சொல்லிட்டு நின்று நிதானமா ஆடி ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்றதுதான் என்னோட ஃபீலிங். லாஸ்ட் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேஎல் ராகுல் கேட்ச் விட்டதுமே நமக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தது இல்ல. இப்போ கேஎல் ராகுலும் அந்த கேட்சும் எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் குரூஷியலா போயிருக்கும். ஸோ நம்ம ஓரளவுக்கு விக்கெட் வைக்கணும்னு ஆடினதுனால்தான் 47 ஓவர்ஸ்லயாவது முடிக்க முடிஞ்சது தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸ்டார்டிங்லயே ஏன்னா கொஞ்சம் கூட ட்விஸ்டா இருந்தா என்ன எப்படி வேணா மாறி இருக்கலாம்ல. ஏன்னா பங்களாதேஷும் ஓரளவுக்கு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட தான் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த எஸ்பெஷலி 4 விக்கெட்ஸ் போனதுக்கு அப்புறம் இந்த பார்ட்னர்ஷிப் ஆல்மோஸ்ட் ஒரு 87 ரன்ஸ் நம்ம பார்ட்னர்ஷிப்ல அந்த இவங்க 2 பேரும். ஸோ அது பிரேக் ஆயிருந்தாலே நமக்கு கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால அந்த பேசிங்லாம் எனக்கு பெருசா பிரச்சனையா படல. அடுத்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி ஹர்ஷித் ராணாவை விட்டுட்டு அர்ஷதீப் எடுத்துட்டு வரலாம். ஏன்னா அர்ஷதீப் வந்து T20 பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா நல்லா போட்டாரு ஆஸ்திரேலியால. ஸோ ப்ராபப்ளி அந்த ஒரு சேஞ்ச் இருக்கும். குல்தீப்பா வருண் சக்கரவர்த்தியான்னு பார்க்கும்போது பேட்டிங் வைஸ் குல்தீப் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் தருவாரு. ஸோ 2 பேருமே ஒரே மிஸ்ட்ரி தான் எடுத்துட்டு வராங்க. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்சு வேற எந்த சேஞ்சும் இருக்காது. பட் என்னோட கெஸ் வந்து ஹர்ஷதீப் ராணா வெளில போயிட்டு ஹர்ஷதீப் சிங் உள்ள வர்றதுதான். கண்டிப்பா ஹர்ஷித் ராணா மாத்த மாட்டாங்க. ஏன்னா ஹர்ஷித் ராணா போட்ட பால் எல்லாமே நான் மேட்ச் பாத்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். ஹர்ஷித் ராணாவோட ஓவர்ல எல்லா பாலுமே பவுன்ஸ் இருக்கு. ஒரு ஹை பவுன்ஸ் கிடைக்குது அவர் ஒரு ஓவர்ல. இன்னைக்கு வேற நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கம்பீரோட செல்ல பிள்ளையும் கூட அவ்வளவு சீக்கிரம் மாத்த மாட்டாங்க ஃபார் ஷுர். அந்த இன்னொரு சேம் டைம் வந்து குல்தீப்பையும் எனக்கு தெரிஞ்சு மாத்த மாட்டாங்க. ஏன்னா குல்தீப் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா குல்தீப்போட பால் வந்து இன்டு த ரைட் ஹேண்டர் பால் வரும். இப்ப எப்படி ஸ்டார் கூட ஒரு டெலிவரி வந்து இன்ஸ்விங்கர்ல வந்து இன்டு த ரைட் ஹேண்டருக்கு வந்து பால் உள்ள கட்டாய் வரமோ, அதே மாதிரி குல்தீப்போட அந்த பவுல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னைக்கு மேபி குல்தீப் ஆஃப் டேவா இருக்கலாம். ஆனா நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பா குல்தீப் நல்லா போடுவார். எனக்கு தெரிஞ்சு ஆகா சல்மான் அதே மாதிரி இன்னொருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் நினைக்கிறேன். மேட்ச்ல பாபர் அசம் பிளஸ் முகமது ரிஸ்வான் 2 பேருமே அப்படிதான் ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க வந்து டீமுக்காக விளையாடுற மாதிரி தெரியல, அவங்களோட ரெப்புடேஷன் காப்பாத்திக்கிறதுக்கு ஆடுற மாதிரி இருக்கு 2 பேரும். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே ஒரு ஹைப்பு தான். ஸோ ஆப்வியஸ்லி ஆன் பேப்பர் வந்து இப்போதைக்கு இந்தியா தான் ஃபேவரட்ஸ். பட் தென் ஆன் த டே தான். ஸோ பாகிஸ்தான் இந்தியானால் மட்டுமே வேற மாதிரி ஆடுவாங்க.